ஆமாங்க இங்க வந்து இங்கே நிக்கிறோம் நீங்க வாங்க கூட்டிட்டு வாங்க எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் நீ வா போ கிளம்பு இந்த பையன் தான் உங்களுக்கு எப்பனாலும் குறைச்சு தரேன் வாங்கிக்கோங்க சொல்லி அந்த மாதிரி வாங்கிக்கிற அடிக்கடி சிஸ்டம் வாங்கிக்கலாம் நீங்க என்ன சார் நெஞ்ச முடிக்கிற சண்டைக்கு வர மாதிரி கஸ்டமர் இப்படி தான் வருவீங்களா என்னன்னு சொல்லுங்க நான் பண்ணி கொடுத்து வாங்க வந்த சிஸ்டத்துக்கு 10,000 ரூபா குறைச்சிக்கலாம் நீங்க வந்து வாரண்டிலாம் கிடையாது வாங்கிட்டு போகணும் புது சிஸ்டம் பில் இல்லாம தரேன் கம்மியா அதான் பில் இல்லாம தரதான் 10,000 குறைச்சிக்கிறது பில் இல்லாம கொடுத்துருக்காரு வர்ற கஸ்டமர் ஸ்மைலா இருக்கலாம் பிரச்சனையோட வர்ற கஸ்டமர் சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கோயம்புத்தூரில் காந்திபுரம்ங்கிற ஏரியாவில் நிற்கிறோம் இங்கே டிக்ஸ் ஐடிங்கிற ஒரு சிஸ்டம் கடைக்குள்ளே போய் ஒரு ஃபன் பண்ண போகிறோம் இது முழு இது சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கடையோட ஓனர் தான் சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள் கடைக்குள்ளே ஒரு பையன் இருப்போம் அவனை ஃபன் பண்ணுங்கள் கடைசியில் நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு அவர் யார் என்னென்னு வீடியோட எண்டில் காட்டுறேன் முதல்ல நம்ம ப்ராங்க் பண்ண நேரடியாகவே போகிறோம் ஸ்பாட்டுக்கே வர்றோம் வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க உள்ளே போயிட்டு நாங்கள் ஏற்கனவே வாங்கின சிஸ்டம் இங்கே ஃபால்ட்டாக இருக்குன்னு ஒரு கண்டென்ட் ஆரம்பம் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் என்ன வேணால் சொல்லுவாங்க இந்த கடைக்குள்ள தான் போகிறோம் பேசாமல் கடைக்கெல்லாம் போகிறோம் ஃபாலோ பண்ணு இந்த கடை தானே கேமரா எடுத்து இப்படிலாம் எடுத்து வை எல்லாத்தையும் இது ஃபுல்லாக எடுத்து வை இதில் லேப்டாப் ஒன்று வாங்கிட்டு போனோம் முந்தானே லேப்டாப் வாங்கிட்டு போனோம் 35,000 சொல்லி அதுதான் வந்து தம்பிக்கு வாங்கிட்டு போயிருக்காரு உங்கள் தம்பியும் உங்கள் ஒய்ஃப் வந்தாங்களா யார் லேடிஸ் வந்தாங்களா யாரும் லேடிஸ் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க வாங்கின ஒரு 2 நாள்லேயே ஃபால்ட்டு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு புரியல வாய்ப்பு இல்லையா கம்ப்ளைண்ட் ஆகிருக்குங்க வாங்கி 2 நாளில் வந்து ஒர்க் பண்ணும்போதுல ஹேங் ஆகுதான் எடுத்து மொத்தமாக எடுத்து வச்சுக்கிறோம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம் கொண்டு வரதுக்குள்ள 2ஆ உடஞ்சிருச்சு இது தனியாக வந்துருச்சு இது தனியாக வந்துருச்சு இல்லை ஒழுங்காக நீங்கள் சிஸ்டமாக இருந்தால் இப்போ நம்ம உழைக்கும் போது ஃப்ளெக்சிபிளாலாம் இருக்குது தெரியும் மடக்கிக்கலாம் அது மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா பார்த்தது இல்லையா நீங்கள் அப்போ இதை வாங்கிட்டு போகும்போது உடையாதுன்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் இப்படி திருப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் சின்ன பையன் லேடிஸ் வாங்கிட்டு போயிருக்கான் அந்த இது வருதுல இது மாதிரி டொபாக்கன் உடஞ்சிருச்சான் அதை எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன் லேடிஸ் வர்றாங்க இல்லை அது நீங்கள் வந்து எனக்கு உடையின்னு சொல்லி லேடிஸ்ட்டை பண்ணி ஏமாத்துற வேலை தானே இது ஏமாத்து வேலை தானே இது ஓனர் போனி இல்லை ஓனர் போனி வர சொல்லணும் ஓனர் போனி இல்லை தப்பு எடுத்து வச்சுங்க ஃபேன் அமத்துங்க அப்புறம் நான் ஃபேன் சத்தம் பிடிக்காது ப்ரோ ஃபேன் குளிர் எனக்கு ஃபேன் அமத்துங்க அமத்துங்க புரியல சொல்லுங்களா எல்லாம் என்ன சொன்னேன் புரியல வந்துட்டு இருக்காங்க லேடிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க புரியல வர சொன்ன அசால்ட்டாக பேசுறீங்க எவ்வளோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க கொடுத்த மாதிரி இல்லை ஒரு இது என்னது யாரு டாக்டர் யூஸ் பண்ணுறதா யூஎஸ்பி ஹப் இது இங்கே வச்சுருக்கீங்க லேப்டாப் ஹப்புங்க அதை சொல்லுங்க ஓகேவா என்ன பிரதர் சொல்லுங்கன்னா சண்டைக்கு வரீங்களா எதுக்கு இங்கே வாங்க இது எதுக்கு இங்கே வாங்க இது எதுக்கு கலர் லைட் எரியுது இப்படி ஏமாற்றி தானே விற்கிறியா கலர் லைட்டை போட்டு எக்ஸ்ட்ரா கரண்ட் பில் வருது ஏங்க எவ்வளோ சீரியஸாக பேசுகிறீங்க நம்ம சிரிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன் புரியல சிரிக்கிறானி வெக்கமா இல்ல சிரிச்ச மாதிரி பேசுனீங்க நான் அப்படிதான் இருக்கேன் நான் எப்படி இருப்பீங்க இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்கும் நீங்கள் எப்படி அசால்ட்டாக இருப்பீங்களா இருங்க ஒன்று நீங்கள் பதில் சொல்லுங்கள் சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் சங்கடப்பட்டுருவேன் டப்பு டப்புன்னு இல்லை ஒன்றும் இல்லை எல்லா லேப்டாப் அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நீங்கள் தான் பதில் சொல்லணும் வேலை ஆக்குற பையன் நீங்கள் என்ன ஓகே கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் என்ன பார்த்துக்கலாம் கையை பிடிச்சிருத்தியா என்ன கையை பிடிச்சிருத்தியா பொண்ணை கையை பிடிச்சிருத்தியா என்ன கையை பிடிச்சிருத்தியா அப்போ கீழே தீ போடு உடஞ்சிச்சுன்னா அவ்வளோதாங்க உடஞ்சா அவ்வளோதானே ஏற்கனவே வாங்கிட்டு போன உடஞ்சிச்சு எங்களுக்கு போச்சு அவ்வளோதான் தலைவா நீ ஃபோன் அடிக்கிறியா இல்லையா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா வாயா நீ டைம் ஆகிட்டு இருக்கு ஃபோன் அடிங்க பேசுவோம் ஓனர் பேசுவோம் இல்லை சும்மா அடிங்க பேசுவோம் பேசுனா நம்ம முடிவு வரும் நான் கையில் வச்சிருக்கேன் நீங்கள் வாங்க ஓனர் அடிங்க பிரதர் நீங்கள் யாரு வாங்கன்னா பாருங்க எனக்கு முக்கியமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு ஹலோ இஷ்யூ போயிட்டு இருக்கு கொடுங்க பேச ஓனருக்கு போன் அடிச்சுன்னா யாருக்கு போன் அடிச்சு வீட்டு சொந்தக்காரருக்கு போன் அடிச்சு பேசிட்டு இருக்காப்ல எவ்வளோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் லவ் மேட்டரை பற்றி லேப்டாப் எடுத்து கொடுத்தியா சார் யார் தெரியல நீங்க தாங்க இருந்தீங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் பில் இருக்கு என்கிட்ட சரிங்க அது கொண்டு வாங்க ஓகே கொண்டு வாங்கலாம் அதான் கொண்டு வந்துருக்கேன்டா இது கிடையாதுங்க
இதாங்க இப்ப கார்ல இருந்து எடுத்துட்டு வரேன் நானு. இதானா? அதான் கொண்டு வந்திருக்கேன். இது இல்ல. அது ஓகே ஓகே வா வா வா. யாரு? ஓனருக்கு போனீங்கன்னா எவனே வாவான்னு சொல்லிருக்கீங்க வந்துருவாங்க. யாருன்னு சொல்லுங்க. ஓனருக்கு போனீங்கன்னா சம்மந்தம்லாம் யாருன்னு தெரியாம போனீங்க. யாரா இருந்தாலும் பேசுவோம் ப்ரோ. ஓனருக்கு போனீங்க சிஸ்டம் தான் வந்துருவாருங்க. இப்போ லேட்டா வாங்குங்க. இப்போ நேத்து சொல்றாங்க சண்டேன்னு சொன்னேன். இங்கிலீஷ் தெரியும்ல? இப்போ நேத்துன ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இவர்ட்ட லேப்டாப் வாங்கணும். சரி சரி. 2 நாள் தான் ஆகுது. லேடிஸ் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இவர் வந்து சொல்லும் போது சொல்லிக்க நல்லா இருக்கும், சர்வீஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ப்ராப்பராக இருக்கும், புதுசு 1 வருஷம் சொல்லி செகண்ட்ஸை கொடுத்து விட்ருக்காரு. இப்படி ஓப்பன் பண்ணோடனே உடஞ்சிருச்சு. ஓனரா? சரி எடுத்து வச்சு நாங்கள் அதை கொண்டு போய் காட்டுவோம். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? நாங்கள் கேட்டோமா? நம்ம நண்பர் ஒருத்தர் காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு, கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி அவர். அவர்கிட்ட வந்து இவர் வாங்க நான் குறைச்சி கொடுக்குறேன், நீங்கள் ஓனர் நேரத்தில் வாங்க, ஒரு 5000 10,000 குறைச்சி தரேன், வாங்கிட்டு போங்க, அதுக்கடுத்து வாரண்டின்னு ஒன்று கேட்டு வராதுன்னு சொல்லியிருக்காரு. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் காட்டணும்ல. நாங்கள் இப்போ இல்லை நீங்கள் வாங்க இப்போ லேடிஸ் வந்து வந்த ஏமாற்றி 10 ரூபா குறைச்சி தரேன்னு கொடுத்துட்டு வாரண்டி இல்லை, ஓப்பன் பண்ண உடஞ்சிருச்சு. அதானே கேட்டு வந்திருக்கோம். நீங்கள் ஓனர் ஒரு தான் ஓனரா? ஒரு ஓனர் ஏமாத்துறாங்க யாரையும் கூட்டிட்டு வந்து. இல்லை இந்த பையன் தான் சொன்னது. நீ சொன்னியா இல்லையா தம்பி? குறைச்சி தரேன் சொன்னியா இல்லையா? எப்போ சொன்னாங்க? முந்தானத்து. அண்ணா எப்போ நான் சொல்லும்போது லஞ்ச் டேட்டுக்கு வாங்க கம்மியாக பண்ணி தரேன்னு சொன்னீங்களாம்ல? இல்லை லேப்டாப்பு செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, புதுசுன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. ரேட்டு கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஃபைனல் அவர்? உங்களுக்கு எப்போனாலும் குறைச்சி தரேன் வாங்கிக்கோங்க சொல்லி அந்த மாதிரி வாங்கிக்கிற அடிக்கடி சிஸ்டம் வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன சார் நெஞ்ச முடிக்கிற சண்டைக்கு வர மாதிரி கஸ்டமர் இப்படி தான் வருவீங்களா? அவர் வந்தோன்னா சிரிச்சுக்கிட்டு நக்கலாம் நாங்களாம் விற்காத சிஸ்டமா அப்படிங்கிறாரு. சிரிச்சுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? வந்ததுலேருந்து சிரிச்சாரா இல்லையா? அவரு இந்த மாதிரி தான் பேசக்கூடாது. சிரிச்சிங்களா இல்லையா? அது வந்து ஸ்மைலா வந்து எப்படி இருக்குன்னா வர்ற கஸ்டமர் ஸ்மைலா இருக்கலாம், பிரச்சனையோட வர்ற கஸ்டமர் சிரிச்சுக்கிட்டு இருந்தா நாங்க என்ன லூஸா? நாங்க ஒரு முக்கியமான பிரச்சனை வந்திருக்கோம். எடுத்து இப்போ கூட கொடுக்குறாரு. என்னன்னு சொல்லுங்க, நான் பண்ணி கொடுத்து வாங்க வந்த சிஸ்டத்துக்கு 10,000 ரூபா குறைச்சிக்கலாம், நீங்கள் வந்து வாரண்டிலாம் கிடையாது, வாங்கிட்டு போகணும், புது சிஸ்டம். பில் இல்லாமல் தரேன் கம்மியாக. அதான் பில் இல்லாமல் தரது தான் 10,000 குறைச்சிக்கிறது. பில்லும் கொடுத்துருக்கானே. பில்லும் கொடுக்கவே மாட்டேன். அப்புறம் நீங்கள் வேணா உங்கள் நோட்டில் கணக்கெடுத்து பாருங்க. அந்த பிள்ளைக்கு ஃபோன் அடிங்க. ரெக்கார்டு அனுப்பிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அசால்ட்டாக கொடுக்கவே கிடையாது. கூலாக பேசுகிறாங்க. 2:30 மணிக்கு வாங்கிட்டு நீங்கள் வேணா செக் பண்ணுங்க. லேட்டஸ்ட்டாக டெல்லு இந்த பேசுகிறேன். லேடிஸ் தான் பண்ணுங்களப்பா. அந்த இது லேப்டாப் வாங்க வந்தீல, லேப்டாப் வந்து வாங்க அந்த இடத்துல வந்து இந்த பையன் இருக்கிறான் சார். லேடிஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. லேப்டாப் வாங்க அந்த இடத்துல நீ சொன்னில வாங்கிட்டு போனது வாரண்டி இல்லாமல் இருக்குன்னு சொன்னில, பேசு இந்த பேசு லேடிஸ்ட்ட பேசு. வாரண்டி இல்லாமல் கொடுத்தாரா இல்லையா உன்ட்ட லேப்டாப்பை? ஹலோ சொல்லுங்க. எங்கிட்ட லேப்டாப் வாங்கினீங்களா? நீ பேசாத, லேடிஸ் வரணும் பேசாத, லேடிஸ்ட்ட பேசாத, எங்களுக்கு சங்கடமா இருக்கு. இல்ல வர சொல்லிடுறேன் நேரில் வர சொல்லுறேன். போனே கொடுக்க மாட்டேங்கிறான். முன்னாடி ஆமான்ட்டாங்கல்ல, நீங்களே கேளுங்க. இல்லை நான் பேசிக்கிறேன், நீங்களே கேளுங்க. சொல்லுங்க மேடம். இந்த போதுமா? எப்போ வாங்குனீங்க? ஞாயிற்றுக்கிழமை. சரி சரிங்க சார். வாங்க சார், வாங்க சார். நான் அந்த ஸ்டேஷன்லேருந்து வர சொல்கிறேன் தம்பி. லேடிஸ் வர சொல்கிறேன், நீங்கள் பேசிங்க. நீங்கள் ஏன் சார் கட் பண்ணுறீங்க? நான் பேசிக்கிறேன், நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு பயம் வந்தனால சார் கட் பண்ணுறீங்க. திருப்பி ஃபோன் வருது. ஹலோ ஆமாங்க, இங்கே வந்து இங்கே நிற்கிறோம். நீங்கள் வாங்க, கூட்டிகிட்டு வாங்க. எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கான். நீ வா போ கிளம்பு. இந்த பையன் தான், இந்த பையன் தான். நான் வந்துட்டேன் சார். வந்துருங்க நீங்கள் வந்துருங்க சார். லேடிஸ் இப்போ லேடிஸ் பேசுனாங்களா இல்லையா? நான் வந்தோன்னு ஒரு ஆள் தொடர்புல என்னோட சேர்ந்து நான் சேர்ந்து தான் பண்ணுறேன். பெருசாக காய்க்கிறது என்னன்னு சொன்னீங்களா? அது யாரை சொன்னேன்? இப்போ நான் வந்தோன்னா ஒரு லைட்டாக ஒரு சின்ன பதட்டத்தோட பேசுனீங்களா? இன்னொரு ஆள் இருக்காரு, இன்னொரு ஆள் இருக்காரு ப்ளீஸ் சிரிச்சுக்கிட்டே இன்னொரு ஆள் இருக்காருன்னு சப்போர்ட் பண்ணுங்க அப்படி கால் பண்ணியா நீ? அப்போ அதான் முடிஞ்சா? நீங்கள் கரெக்டாக வந்திருக்கீங்க. தொடர்பு 2 பேருக்கு தொடர்பு இருக்கு.
நான் ஒண்ணும் பண்ணல, நான் கால் பண்ணாங்க இந்த மாதிரி லேப்டாப் கொடுத்துருக்காங்க ரெண்டும் சேர்ந்து போட்டு பிளான் எடுத்துருக்கீங்களா? ப்ராப்பரா கேமரா ஆஃப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அவர் தான் இங்க இருக்கவர், இவர் தான் இங்க இருக்கவர், இவர் தான் காரணம். வர கேளுங்க, வரதான் இங்க இருக்கவர். நான் எனக்கு தெரியாம நீ பண்ணிட்டு இருக்கறியா? டேய் நீ என்ன நான் பதில் சொல்றேன். நான் எனக்கு தெரியும் வந்ததே தெரியாது லேப்டாப். இவங்க கடையே இப்படிதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வா ஓனர் பாவம், அவரை பார்த்தா ஆள் நல்லா ஜிம்பாடிக்கு போன மாதிரி இருக்காரு. ஆனா அவர் எம்மா நல்லா ஏமாத்துறாங்க. சூப்பரா டிசி டிசி எடு. சரி நம்ம கிளம்புவோம். நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்புவோம். இதை நான் அப்லோட் பண்ணி இதை அப்லோட் பண்ணுவீங்களாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன ப்ரூஃப் எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, இங்க வாங்குவோம். ப்ரூஃப் கொடுத்தோம்ல, ஆதார் கார்டு கொடுத்தோம்ல, ஆதார் கார்டு கொடுத்தோம்ல, அதை கொடுங்க. எதுங்க அது எந்த ஆதார் கொடுத்தீங்க? அதான் ப்ரூஃப் வாங்கும்போது ஆதார் கார்டு கேட்டு வாங்கினீங்களா, அதான் ப்ரூஃப். ஐயோ இப்படிலாம் சொல்லி என் மனசை குழப்பறானே. வந்தபோது ஒரு பேச்சு பேசி இது ஏனாருங்க, இந்த அவங்க வேலை தெரிஞ்சாங்க, பார்ட்னர் பண்ணிக்கிறான் பாருங்க, இந்த பார்ட்னர் பண்ணிக்கிறான். நம்ம திருட்டு வேலை தெரிஞ்சுச்சா ஓனர் வந்துட்டாரான்னு. அம்மா அம்மா அம்மானா விட, அம்மானா பிரச்சனை இல்லை. அம்மானா எல்லாருமே நல்லா உள்ளதா இருப்பாங்க. சரிங்க, இப்போ அதுக்கு என்ன அமௌண்ட்டுக்கு என்னங்க செய்யறது? முடிஞ்ச முடியாது, அவ்வளோ முடிஞ்சு. இந்த அம்மா எங்கள் அம்மா பாவனே அழுகுறான்ல, கெஞ்சிரான்ல, இந்த பேர் சொன்ன அம்மான்னு சொன்னா அம்மா ஃபோன் வந்து சொன்னேன். அம்மா அதான் அர்த்தம், அழுகுறேன் அம்மா இருக்கானே பாவனை விட்டுருங்கன்னு சொன்னா சொன்னாலும் இல்லையா? லைட்டா கண்ணு கலங்கிருக்கு, கண்ணு கலங்க தெரிஞ்சு திருப்பி இந்த அம்மா இப்படியே நம்ம அம்மா சென்டிமெண்ட்லயே நம்மளை ஏமாத்துறது. கண்ணு கலங்குது, கண்ணு கலங்குது, வாய் சிரிக்குது. ஓனரை ஏமாத்தாத, வர்றவங்களை ஏமாத்தாத, எதுவும் செய்யாத. அம்மாவுக்காண்டி நான் மன்னிச்சு விடுறேன். இல்லைன்னா சத்தியமா இது வந்து நான் எதுக்காண்டி பாக்குறேன்னா ஆவேசம். அந்த படத்துல இதே மாதிரி தான், அம்மாவுக்காண்டி அவனை விடுவாங்க, கொல்லாம போவாங்க. அதே மாதிரி உன்னைய அந்த பெத்த தாய்க்காண்டி உனக்கு கொல்லாம உன்னை பிடிச்சி கொடுக்காம போறான். அவன் விடுவாங்க அம்மாவுக்காண்டி தான். அந்த மூணு காலேஜ் பசங்களையும் அந்த பகத் பாசிகள் அதுக்காண்டி விடுவாரு. உனக்கு இந்த ரிங் டோன் மட்டும் வரலன்னு வச்சுக்குவேன், என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச. பேசி பேச ஓனர்கிட்ட பேசிக்கோங்க. போனவங்க ஒரு ஓனர் ஏமாற்றப்பட்டு நிக்கிறாரு. ஆனா உனக்கு மனசாட்சி இருக்கடா. தம்பி தம்பி ஒண்ணு சொல்லு, இந்த முகத்தை ஏமாத்த உனக்கு எப்பறம் மனசாட்சி இருந்துச்சு? பால்வடி மூஞ்சி இல்ல, இவ்வளவு பெரிய பல்கா இருக்கிற ஏமாத்திருக்காரு. பால்வடி முடிஞ்சா அவன் பால் குடிச்சிட்டு போயிருக்கான். இவ்வளவு ஆளை பல்கா இருக்கிறவரே ஏமாத்துறிய, இவர் உன்னை அடிப்பாருன்னு தெரிஞ்சே நீ ஏமாத்துறிய. அப்ப நீ எல்லாம் எப்படிப்பட்ட ஆளா இருப்ப? தலைவா சரிங்க, அந்த லேப்டாப் எங்கங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க? பில்லு கொண்டு வாங்க. பில்லு எல்லாம் நீங்க கொடுக்கல. சரிங்க, லேப்டாப் வச்சு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கம்பெனி பேர் கெட்ட பேர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? டெக்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்டுருவோம். டெக்ஸ் ஐடின்னு சொல்லி போட்டோ எடுத்து இவர் என்ன நினைக்கிறா தெரியுமா? நம்ம பேர் கெட்டு பேர் யாருன்னு சொல்ல, கேமரா எடுத்து ரெக்கார்ட் ஆயிரும், அசியம் படும். யாரு சொல்லுங்க, அங்கே பேசிக்கிட்டு இருக்கோன்றது சொல்ல. திருட்டு திருடுறது எவ்வளவு கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? ஏன் சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா? அசிங்கமா இல்ல? தம்பி ஏமாத்தாத தம்பி. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொன்னா, யாரு சொல்லி கேட்கக்கூடாது. உழைச்சிதான் வாங்கினேன். 10,000 ரூபாய்க்கு 36,000 சிஸ்டத்தை என்கிட்ட கொடுத்துட்டு ஓனரை ஏமாத்திருக்கேன். ஐயா நீ என்ன தெலுங்குல பேசிட்டு இருக்கியா? என்ன பேசி, நான் ஹிந்தியில தானே பேசிட்டு இருக்கேன். நான் ஹிந்தியில தானே பேசிட்டு இருக்கேன். இது என்னது இந்த வாடை வருது? ஏங்க ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கீங்க, டக்கு புக்குன்னு சொல்லுங்க. நான் போலீஸ் டப்பி போட்டு காட்டிடுவேங்க. அப்புறம் வச்சுக்கோங்க. கொடுக்கல. சரி விடுங்க, இதுக்கு மேல பாவம் அவர் கூட குறை காட்டணும். உண்மையை சொல்லிருங்க. பேர் எழுதுங்க, இவனா ஒரு பேர் எழுதுங்க. உண்மையை சொல்லுங்க. சும்மா அவன் சிரிச்சுட்டான், அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு எனக்கு என்ன தெரியுது. அவன் கண்டுபிடிச்சிட்டான், அவர் பெரிய விஷம். இவன் உண்மையிலே திருடன், சாதா திருடங்கள உண்மையிலே திருடன். யாரு போனாலும் என்ன செய்வா? என்னத்தை பார்த்துட்டே இருப்பா? கண்ணு கலங்கிருக்கு, திருட்டு பயம் கண்ணுல தெரியுது. இது மாதிரி பண்றியா இல்லையா நீ? இதே மாதிரி பண்ணிருக்கீங்களா நீ? இந்த கடையில பண்ணல, வேற கடையில பண்ணிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வராத கடையில கண்டிப்பா பாத்துருப்பா. உன் முகத்திலே தெரியுது, கண்ணு வேர்க்குது உனக்கு. இவனுக்கு ஃபேன் போடுறது கண்ணு இப்படி இருக்கும். கண்ணுக்குள்ள இப்படி கண்ணீர் வருமா? கண்ணீர் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபேன் போடல, கண்ணீர் வருது. எரியும். ஓகே, நல்லது, சூப்பரு. பிரதர் தான் வந்து கடையோட ஷாப்போட ஓனரு.
சாப்பாட ஓனர் சொன்னால சும்மா ஒரு ஃபன் பண்ணா தம்பி வந்து கண்ணு கலங்கினா. ஆனால் 2 இடத்துல சிரிச்சேன், 3 இடத்துல சிரிச்சேன். உண்மையாக நடிச்சானே எனக்கு தெரியல. ஆனால் இவன்கிட்ட வந்து இவனுக்குள்ள வந்து ஒரு ஸ்பைடர் எஸ்ஜே சூர்யா இருக்கான். மோசமான விஷம் இது விஷ பூச்சி இப்படித்தானே? நல்ல பையன் சொல்றான், நல்ல பையன் சொல்றான். பாவம் நல்ல பையன், பாவம் பரவாயில்ல. என்ன அப்புறம் ஃபன்னுக்காக பண்ணா ஓகேவா? தப்பா எடுத்துக்கிறோம். பேர் என்ன? ராமகிருஷ்ணன். எல்லாம் ஒரு அசால்ட். தேங்க்யூ. போவேன். அடுத்து என்ன சொல்லுங்க சார் நீங்க அப்படின்னு அசால்ட்டை ஹேண்டில் பண்றேன். பரவாயில்ல. கடைக்கு ஒன்னே மாதிரி ஒருத்தவனை வச்சு வச்சுக்கேன். கடையை மூடிட்டு ஏத்தாப்புல ஒரு கடை போட்டுக்கலாம். வீடியோ போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாம். ஓகே. ஓடலைன்னா சம்பளம் தர மாட்டாரு, ஓனர் சம்பளம் தர மாட்டாரு. டிக்ஸ் ஐடி வந்து காந்திபுரத்தில் இருக்கு. இங்க வந்து புதுசு, அதாவது நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஓல்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரீஃபப்பா ரீஃபப் வந்து இங்கே இருக்குது. எல்லாமே வந்து பெஸ்ட்டு கலெக்ஷனாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே வாங்கிட்டு போய் சர்வீஸும் உங்களுக்கு பண்ணித்தராங்க. 1 இயருக்கு வாரண்ட்டி இருக்குது. இது பில்லோட தான் இங்கே எல்லாமே போகும் வெளியில். இவர்கிட்ட சொன்ன மாதிரி பில்லு இல்லாமலாம் வெளியில் போகாது, பில்லோட தான் போகும். காந்திபுரத்துக்கு நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். 2 ஷோரூம்ஸ் இருக்குது, 2 ஷோரூம் கான்டாக்டும் கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இவங்ககிட்ட சொல்லுங்கள் ஃபோனில், எங்களுக்கு இந்த பர்பஸ்க்கு தேவைப்படுது, இந்த பர்பஸ்க்கு இத்தனை ரேம், இத்தனை அப்புறம் என்ன சொல்லுவாங்க எஸ்எஸ்டி லொஸுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நாங்களே வந்து எங்களுடைய கம்பெனிக்கு கட்டரும்பு சேனலுக்கே நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம் வந்து வாங்கியிருக்கோம். ஆனால் அப்போ ஆர்டர் பண்ணோம், எங்களுக்கு அசம்பிள் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நேரடியாக வந்து ஒரு ஃபன் வீடியோ பண்ணியிருக்கோம். இன்னொரு ஃபன் வீடியோவும் பண்ண போகிறோம். ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.